வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வெல்கம் டு நம்ம சேனல். ஓகேங்களா? இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா முனிஸ் சேனல், எம்பிஎஸ் ஃபேமிலி சேனல் அப்படின்னு சொல்கிறதில்ல, வெல்கம் டு நம்ம சேனல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எந்த விலாக் எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. பிரியா முனின்னு சொல்லி எடுத்து வைக்கிற விலாக் எம்பிஎஸ்லேயும், எம்பிஎஸ்ன்னு சொல்லி எடுத்து வைக்கிற விலாக் வந்து பிரியா முனிலையும் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் மறந்த மாதிரி. அதனால் வெல்கம் டு நம்ம சேனல். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மார்னிங் ருட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 எந்திரிச்சிட்டோம். டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் சும்மா. இப்போ போயிட்டு காலையில் பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பேக் பண்ணணும். காலையில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், ஹரிபரியாக பாப்பாவை எப்படி கிளப்பி விடுறோம் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறீங்க. டீ குடிச்சாச்சு, அதை வந்து விலாக் எடுக்கல. இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விலாக் எடுக்கல. ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படித்தான். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது ஒரு நிமிஷம் இருங்க, பேக் சைட் கேமரா போடுறேன். ராசா, என் தங்கம், என்னப்பா பண்ணுற? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் துவச்ச தண்ணியிலெல்லாம் தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? அப்படித்தான். இருங்க. மழை வருது. ஓ, இந்த இதில் தான் அங்கே ஓட்ட விழுந்துச்சா? சீஸ் தேவையில்லாம என் பிள்ளைய நான் சந்தேகப்பட்டனே. ஆஹா, இன்னைக்கு தான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரமே வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். எங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. எங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட்டேன் சாயந்தரம். தம்பி துணி வந்து துவைச்சி போட்டு அவன் துணியெல்லாம் ஓரளவுக்கு லைட்டாக உணர்ந்ததுக்கப்புறம் தூக்கி கொண்டு வந்து பெட்ரூமில் போட்டு விட்டேன். சரி காயட்டும், அதுக்கப்புறமா எடுத்து காலையில் போட்டுக்கலாம், நைட்டு வந்து தம்பி துணியை வெளியே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு நைட்டே வந்து நான் பச்சைப்பயிறு ஊற வச்சிட்டேன். பச்சைப்பயிறு குழம்பு தான் வைக்க போகிறேன். பச்சைப்பயிறு கடைஞ்சி சாப்பாடு, காய், கோழி அவரைன்னு சொல்லுவாங்க, இதை கோழி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவரைக்காய். இதுலேயே இன்னொரு கலர் இருக்குது, அந்த கலரும் ரொம்ப பிடிக்கும். கலர் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த காய் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கு நார்மலாகவே. இதுதான் பண்ண போகிறேன். ரசம் கொஞ்சோண்டு அளவாக வந்து இதுலேயே தண்ணி எடுத்து ரசம் வச்சுட்டு கருவாடு வறுத்து இது பண்ண போகிறேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பன்னீர் ஸ்டஃப்டு புரோட்டா, சப்பாத்திக்குள்ளே பன்னீர் வச்சு குட்டிமாவுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு அளவாக ஒரு 2 பன்னீர் பரோட்டா பண்ணலாம். அதுக்கப்புறம் அது அவள் நல்லா சாப்பிட்றா அப்படிங்கும் போது நான் உங்களுக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ போகலாம், எல்லாம் அப்படியே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பன்னீர் ஒன்று எடுத்துக்கலாம். சீஸ் வந்து உள்ளே வச்சு நம்ம தேய்க்க போகிறோம். அதில் பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றா கழுவுறதுக்கு இருக்குது, பாதி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். என்னம்மா என்ன பண்ணுற? வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன். அது தெரியுது, வெங்காயம் தான் இருக்கிறேன்னு. என்ன ஸ்பெஷல் எதுவுமே சொல்லவே இல்லை. நீ எல்லாம் சொல்லியாச்சா? அப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கங்கிறியா? பிள்ளைக்காண்டி எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல். நாங்கள் சாப்பிட மாட்டோம்மா. நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து குறை சொல்லுவீங்க. பெற்ற பிள்ளைங்க மட்டும்தான் அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ நாள் ஆனாலும் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி வராது. என் பிள்ளை கொக்கரக்கால போய் உட்காந்து சொன்னால் வர்றது தான் பெரிய இல்லை. அம்மா நீ செய்கிற பிரியாணி மாதிரி இல்லை தெரியுமா? நான் தக்காளி சாப்பாடே செஞ்சாலும் என் பிள்ளை பிரியாணிக்கா
எத்தனை வருஷத்துக்கு நானும் பார்க்குறேன் இப்படி ஏமாத்துவேன்னு. பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன, பொம்பளை பிள்ளைகளுக்கு இல்லை, பசங்களுக்கும் குழந்தைகள், நம்ம குழந்தைகளுக்கு அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அம்மா செய்கிறது தான் அம்முருங்க. அதையும் பார்க்குறேன் நானும். என்னைக்குமே படிச்சுக்க முடியாது. பார்க்கலாம். நீங்க சொல்லலை எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான். இது நல்லா இருக்காதுன்னு நீ சொல்லுவேன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் அன்னைக்கே நல்லா தான் இருக்கும். நல்ல அப்புறம் என்ன உண்மையை தானே சொல்லியிருக்கேன். சரி நான் இந்த பாத்திரத்தில் கழுவி வச்சிருவா. நீங்கள் இங்கே அடுப்புக்கிட்டெல்லாம் எனக்கு வராதிங்க சாமி. நான் வேலையை முடிச்சுட்டு அட்டாலும் ஓனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறது? தண்ணி வச்சு விட்டு பாப்பாவுக்கு. வச்சுக்கிட்டீங்களா? எனக்கு வ்ளாக் மட்டும் எடுங்க. நீ தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறியே. வந்து பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா. பன்னீரே ஸ்டஃப்டு பரோட்டா. பரோட்டாவா? ஆமாம், அது பேர் சப்பாத்தின்னு சொல்லக்கூடாது. முட்டை ஆட் பண்ணிடுவா. இப்போதான் வச்சேன். ஏய், முட்டை மினிமம் எவ்வளோ நேரம் வேகலாம்? எவ்வளோ நேரம் வேணும்? இல்லை கேட்குறேன். எனக்கு தெரியாது. தெரியாது, ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு விட்டுறது. தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், மினிமம் எவ்வளோ நேரம் ஆகலாம்? எனக்கு என்னன்னா, நான் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுன்னா அந்த வெங்காயம் தக்காளி அறுக்கிற வரைக்கும் வெங்காயம் எடுத்து தக்காளி அறுத்துட்டு இருக்கேன். அறுத்து முடிச்சோடனே ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, நீ செய்கிற வேறு ஏதாவது வேலைகள் பார்க்குறேன். வேறு என்ன வேலை இருக்குது? வேறு ஒரு வேலை இல்லை. நீங்கள் இந்த விளாக் அவள் எந்திரிக்கிற வரைக்கும் எனக்கு விளாக் மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா சரி, ரெடி பண்ணிட்டு சொல்லு. என்ன ரெடி பண்ணி சொல்லுங்கள். நீ என்னென்ன அறுத்து வைக்கணுமோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லு. இனிமேல் வந்து வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல், எம்பிஎஸ் ஃபேமிலி சேனல்னு சொல்ல வேண்டாம். ஏன்? இனிமேல் வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல் அப்படியே சொல்லணும். நம்ம சேனலா? நம்ம சேனல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரெண்டையும் மாற்றி மாற்றி நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். பிரியா முனிக்கு இல்லையே, அப்படியே போஸ்ட் பண்ணல இப்போ வரைக்கும். நீ நேற்று பண்ணிட்டு சண்டே விளக்கு போஸ்ட் பண்ணிட்டியா? எம்பிஎஸ் ஃபேமிலியில் பிரியா முனிக்கிறதெல்லாம் போட்டேன். கீழே எல்லாம் இது எம்பிஎஸ் ஃபேமிலி சிஸ்டர், இது எம்பிஎஸ் ஃபேமிலி. என்ன விளாக் போட்ட? என்னது கோயிலுக்கு போன விளாக்குன்னு நினைக்கிறேன். அதில் எம்பிஎஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரியா முனின்னு சொல்லியிருப்பேனா, இது எம்பிஎஸ் ஃபேமிலியோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் வந்து நம்ம சேனல் அப்படின்னு சொல்கிறேன். இல்லாட்டினா வேற எந்த மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? நீ பேசாமல் இருந்தாவே நல்லா தம்மா இருக்கும். அப்போ ஆஃப் பண்ணிட்டு போடா. சரி, நம்ம கொஞ்ச நேரம் உட்காரப்ப தண்ணி பிடிச்சிட்டு வந்து கரெக்டமாக இருக்கு. போங்க. எந்திரிச்சிட்டான் டவுசரு. இந்த டவுசருக்கு இதே தான் வேலை. பன்னீர் எடுத்து வெளியே வச்சு எந்திரிச்சிட்டான். இந்த பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பன்னீர் நம்ம எடுத்துக்கலாம், பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறனால குட்டிமா வந்து எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரில. பாப்பாவுக்கு வந்து ஒரு 1.5 புரோட்டா அப்படி அதை கட் பண்ணி தான் நம்ம வைப்போம். அந்த மாதிரி அவளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 2 வரும். ஆளுக்கு ஒன்று நாங்கள் சாப்பிட்டுக்குறோம். அதுக்கப்புறம் அவள் நல்லா சாப்பிட்றாங்கிற பட்சத்துக்கு நம்ம வாரத்தில் ஒரு டைம் என்ன செஞ்சு அவளுக்கு டிஃபனுக்கு வந்து பேக் பண்ணி தரலாம். இப்போ கொஞ்ச நேரம் வந்து அவனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விலாக் கட்டிலே பண்ணுறான். என்ன உன் மகன் கையில் வச்சு நின்று தூங்கினாரு, உள்ளே போய் போட்டனே இப்படி பேந்த நின்று முழிச்சிட்ருக்கேன். அவனை சொல்லினா உங்களுக்கு தூக்கம் வராது. என் பிள்ளை என்ன, என் தங்க பிள்ளை என்ன எந்திரிக்கவே இல்லை. எழுப்பி விட்டேன், எந்திரிக்கல. ஊண்டு படுத்துருக்குறா. காலையில் இன்னைக்கு ஸ்பெஷல் டிஃபன் வேறு செய்கிறேன் பொண்டாட்டி. இல்லை அளவா பாப்பாக்கு அளவா 2 தான் செய்யறேன். ஏடி 2க்கும் இத்தனை பருப்பு, இத்தனை குடகு மிளகா, இத்தனை வெங்காயம், பச்சை மிளகா? இது நம்மளுக்கு. இது என்னது? பச்சை பயிரா? பச்சை பயிர் கடைச்சலா? சாப்பாடு சாப்பாடு கருவாடு நம்மளுக்கு. அவரைக்காய் பொரியல் பிள்ளைக்கு மட்டும். இப்படி என் பிள்ளை அழுகுறா. போ ஏசாமி. அடே அப்பா. பன்னீர் வந்து வணக்கி விட்டு அது வேகறதுக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வணக்கி விட்டாச்சு. பருப்பு தூக்கி உள்ளே ஊற்றி கடைஞ்சா வேலை முடிஞ்சு. சாப்பாடு ரெடி. முட்டை வேக வச்சாச்சுன்னா என்னென்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காய் வணக்கணும், கருவாடு செய்யணும். அது இல்லாமல் இந்த பாப்பாவுக்கு வந்து இதை சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம தேய்ச்சி போட்டு எடுக்கணும். குட்டி தங்கம் எந்திரிச்சிட்டு உங்கு குடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. குட்டிமா குளிக்க போயிட்டாங்க.
தங்கம்னு கீது கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க வாடு வாடுன்னு கத்துவோம். அதனால நம்ம சவுண்டு போடக்கூடாது. என்னாடி ஸ்டப்பிங் பண்ணுறேன் என்ன ஸ்டப் பண்ணிட்டு இருக்கிறியா? அது ஆற வச்சிருக்கேன். எது இது? என்னது இது? முட்டையா? பன்னீரா? என்ன நீரோ பன்னீர் உன் பையன் எங்கே என்னமோ உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அழுக ஆரம்பிச்சிட்டியாடி? நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா தலைகாணியை முட்டிக்கிட்டு இருக்கிறேன் உன் மகன் ஒருத்தரையும் காணான்னு. எங்கடா என்னை சுற்றி ஒருத்தரையும் காணான்ட்டு கிடக்குறேன். ஆம்படி தாங்க அம்மா வந்துடுவாள். ஆளப்பாரு தாங்க பிள்ளை, நீ என்னடி பண்ணுற? உனக்கு பையனா எனக்கு என் பிள்ளைடி. காய் வணக்கம். ஐயோ எத்தசோடு கல் இங்கே எப்படி வந்துச்சு இந்த கல்? அது உப்பு கல். தேங்காய் இல்லை இது சந்தைக்கு போனோமே தேங்காய் இல்லை அப்படின்னு சொன்னீங்களா? நீ தானே அப்புறம் நீ வந்து அப்படியே எல்லாம் பார்த்து வாங்குற விளாட்ட கூடவே வந்தில்ல வாங்கணும். இருந்தது ஒன்று முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ண முடியும்? ஏன் முடிச்ச? 40 காய் வாங்கி போட்டேன். 40 காய்க்கு உங்கள் அப்பா தோப்பா வச்சுருக்காரு. இப்போ நான் தோப்பை வச்சுருந்தேன். சாரி நான் தோப்பா வச்சுருக்கிறேன். ஆளப்பாரு கடை இல்லை டான்ஸ் ஆடு பாட்டு பாடு. சரி நான் போய் என் பிள்ளை பார்க்குறேன். அப்படியே பருப்பமத்திலேயாச்சு மண்டை உடச்சிடும். என்னடி என்ன ஜௌரியத்துக்கு அடிச்சிருவேங்கிற உடச்சிடுவேங்கிற ஓ தட்டி காமிச்சு மிரட்டுறியா? என்ன எப்படி கடையிறேன்னு பார்த்து கீழே உட்காந்தான் ஆளு மூஞ்சி இந்த நான் போகிறேன் போடி. சுடுதண்ணி தம்பி அழுக போகிறேன் பார்த்து போய் பாருங்க. காய் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு கடைஞ்சாச்சு, பாப்பாவுக்கு சப்பாத்திக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அக்கா பேசுறதுக்கு அத்தனை ரியாக்ஷன். எப்படி பார்க்கணும்? அங்கே நடந்து போற காலையில் இப்படித்தான் ரெடி ஆவாங்க. தம்பி ஒரு பக்கம் கொஞ்சிக்கிட்டு ஒரு பக்கம் எதையாவது பண்ணிக்கிட்டு அப்படித்தான் ரெடி ஆவாங்க. ஸ்டப்பிங் ரெடி ஆகிட்டு இருக்குது. எப்படி எங்கே ஸ்டப்பிங்? ஓ இதுக்குள்ளே வச்சுருக்கிறியா? என்னது ஸ்டப்பிங் புரோட்டாவா? ஓ சாப்பிட நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பாருங்கறியா? பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. ஏய் அப்படி உட்காரக்கூடாது. விசுக்குன்னு கை நிலைக்கு தம்பி மேலே விழுந்துட்டு என்ன பண்ணுவேன்? போட்டு கொடு ஊட்டி விட்டுலாம். சாப்பிட்டு பாப்பா மறக்காம மாத்திரை போட்டு போனோம். மாத்திரை போட்டுக்கு பாரு சளி மறுபடியும் பிடிச்சிக்கிச்சு. சரி போட்டு தரியா? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற? முடிச்சே இல்லையா? இது என்னது? குழந்தை பிள்ளை இல்லை, ஒரே சாப்பிடுவாளா? அவளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேணும். எங்களெல்லாம் பார்த்தா குழந்தை பிள்ளையா தெரியல. நீ எறும்பு கடை மாதிரி இருக்கிற குழந்தை பிள்ளையா? உன் பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 டிஷ் உன் பையன் ஜினுங்கிறாம்மா. 2-3 டிஷ் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து பாப்பா எடுத்துகிட்டு போகல. இப்போ அவளுக்கு சாப்பிட்ற இதுங்கிறனால செய்ய சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை, ஏலக்காய், பொட்டுக்கடலை போட்டு கொஞ்சமாக நடக்கிறது போட்டு நல்லா அரைச்சாச்சு. சூப்பராக இருக்கும். நான் இல்லை எனக்கு இல்லைம்மா, உன் பையனை போய் பார்க்குறேன். அக்கா எல்லாம் தூக்க மாட்டேன், நான் தான் தூக்கணும் வந்து.
வேறு சப்பாத்தி அதாவது ஸ்டஃபிங் பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். பிசைஞ்ச மாவில் ஒரு 3 உருண்டைக்கு மாவு இருந்துச்சு, கையோட சப்பாத்தி போட்டுடலாம். ஏன்னா பன்னீர் நம்ம வணக்கினது இருக்குது, அதனால் அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே தம்பி அழுதான்னு நான் வந்துட்டேன். மாமா அந்த 3 சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க. டெய்லி காலையில் இவன் அழுக, நான் வந்து பார்க்க, அப்புறம் போய் அங்கே போய் செய்ய, இப்படியே தான் போகும். என்னமோ வேலைத்தனம் பண்ணியிருக்கா. என்ன பண்ண அங்கே போய்? அங்கேயே நில்லு. சாப்பிட்டியா? நல்லா இருக்கா? வணக்கி வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து சாப்பிட வேண்டியது என்ன? அது என்ன வடச்சட்டியில் இருக்குல்ல, அதுதான். அதை வாயில் போட்டு சாப்பிட்டு. ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி வச்சு. இது என்னது? இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அந்த இனிப்பு ரெடி பண்ணது. ஓகேவா, பேக் பண்ணிடுறேன். மேடமுக்கு 2 வைக்கிறேன், சாப்பிடுவோம். இத்தனை சாப்பிட்றலாம் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பா. சரி. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸும் ரெடி, எல்லாம் ரெடி. தம்பி தூங்கிட்டான். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி. சாப்பாடு, காய் பொரியல், குழம்பு ரெடி. எனக்கு அளவாக கருவாடு மட்டும் செய்யணும். முட்டையும் வேக வச்சாச்சு. பெரிய ரெடி. நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம். ஆமாம், சரி. அப்புறமா பாப்பாவை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பாய் தங்கம், டாட்டா. இந்த டவல் எடுத்து எங்கேயே வச்சுட்டு? இல்லை, அது உள்ளே வச்சுருக்கேனே தங்க. அத்தை சோடு எதுக்கு சாமி? சின்னதை எடுத்துக்க வேண்டியதானே. தானே துவைச்சது இருக்கு பாரு, அதை எடுத்து கொடுங்க மாமா. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு பேக்கில் உனக்கு ஒரு 2 இது வாங்கணும். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு வறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்றதுக்கு, அவன் சாப்பிட்றதுக்குள்ள அதை ப்ரிப்பேர் பண்ணியாச்சுல. நான் சாப்பிட்ற கருவாடு வறுத்துட்ருக்கேன். பூண்டும் வெங்காயமும் வந்து இடித்து வச்சாச்சு. அளவாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வீடு கூட்டணும், விளக்கணும். கிச்சன் மட்டும் கூட்டி ஒதுக்கியிருக்கேன். இனி அந்த ரூமும் கூட்டணும். வேலை இருக்குது. இன்னும் சாப்பிடலை. டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 10 ஆக போகுது. இன்னும் சாப்பிடல. கருவாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிடலை. இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். தினமும் காலையில் நம்மளுக்கு வந்து இப்படி தான் போகும். ரொட்டீனாக இதேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழம்பு, ரசம், சாப்பாடு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு லைனாக வந்து ஏதாவது போயிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து சப்பாத்தி இந்த இது பண்ணனால ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப டயர்டாயிரும். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு அது பண்ணனால கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாகிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. தம்பியை பார்த்துட்டு எப்படி சிஸ்டர் நீங்கள் காலையில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா. இப்படி தான் வந்து வேலை நடக்கும். இப்போ அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறான். பாப்பாவை கிளப்பி விட்டோன்னே அவனுக்கு வந்து ஃபுல்லாக சுடுதண்ணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு நான் அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவனை தூங்க வச்சிட்டேன். தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். ஓகே, எப்படி மார்னிங் போச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய், டாடா.